வணக்கம். இந்த விட எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் பேங்க் ரெக்யர்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர் 2025. இதுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 23/9/2025. க்ளோஷர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் 13/10/2025. க்ளோஷர் ஆஃப் எடிட்டிங் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து 13/10/2025. லாஸ்ட் டேட் ஆஃப் பிரிண்டிங் யுவர் அப்ளிகேஷன்ஸ் வந்து 28/10/2025. ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 23/9/2025 to 13/10/2025 நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து ஹவு டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எப்படி அப்ளை பண்ண போகிறதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஒரு தடவை இதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா important points, guidelines for scanning the photograph and signatures, then guidelines for scribe. important points பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணுறப்ப ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஹவு டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மோடில் மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஆல்ரெடி 13/10/2025 நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 175 ஃபார் SC ST PWD கேண்டிடேட்ஸ் அண்ட் 1000 ஃபார் ஆல் அதர் கேண்டிடேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து www.indianbank.ங்க வெப்சைட்டுக்குள்ளே போய் ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர் 2025ங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இதில் கீழே கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் பண்ணுற ஃபீஸும் ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுடைய ரிஜிஸ்டர் மெயில் ஐடியிலையும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகி அந்த ப்ரொஃபஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய இமெயிலுக்கும் எஸ்எம்எஸ்ஸுக்கும் இண்டிகேட் ஆகிடும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டாக நாம் அப்ளை பண்ண போகிறதுனால இதில் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம அப்ளை பண்ணணும். இதில் வந்து கிளிக் ஹியர் ஃபார் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் பி நோட்டன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இந்த இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்ல, அதே தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸில் நம்மளுடைய நேம் வந்து ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிக்கணும். நேம் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிடில் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய ஃபுல் நேம் வந்து இல்லை ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணால் உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்மளுடைய மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் தான் அதில் கொடுக்கணும். உங்களுக்கு மெசேஜஸ் எல்லாமே அந்த நம்பருக்கு தான் வரும். அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இமெயில் ஐடியும் நீங்கள் ரீசெண்டாக யூஸ் பண்ணுற இப்போ நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற இமெயில் ஐடி மட்டும் தான் நம்ம கொடுக்கணும். இமெயில் ஐடியிலே உங்களுக்கு வந்து லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்துடும். அதனால் இமெயில் ஐடி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கான டொமைன் நேமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் இமெயில் ஐடி. நெக்ஸ்ட் அதில் தெரிய செக்யூரிட்டி கோடை கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய இந்த ஸ்பெஷலைஸ்ட் ஆஃபீஸர் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. இந்த ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் உங்களுடைய மெசேஜஸ் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கும் ஒரு மெசேஜ் வரும். உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்துடும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் தான் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் நோட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசன் கிளியர்லி ரெகனைசபிள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் அண்ட் 3.5 சென்டிமீட்டர் தான் நம்ம அப்லோட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கீழே கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர்ஸ் வந்து எந்த சைஸில் இருக்குங்கிற ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃப் வந்து ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும், ரிலாக்ஸ்டு ஃபேஸில் இருக்கணும், எந்த ஒரு ரெட் ஐ வந்து ரொம்ப ரெட்டாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி பிஹைண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லா தெரியணும். ஃபேஸ் நல்லா டார்க்காக கிளியராக தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. சைஸ் ஆஃப் த ஃபோட்டோ ஷுட் பி பார்த்தீங்கன்னா 20 KBலேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணும். இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 200லேருந்து 230 பிக்சல்ஸ்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி
நீங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறப்ப எந்த ஒரு கேப்ஸோ கேட்ஸ் ஆர் டார்க் கிளாஸஸ் எதுவுமே போட்டிருக்கக்கூடாது. ஃபோட்டோஸ் அப்லோடட் ஷுட் பி அப்ராப்ரியேட் சைஸ் அண்ட் கிளியர்லி விசிபிள். நல்லா தெரிகிற மாதிரியும் அவங்க கொடுத்துருக்க சைஸ்லையும் தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேப்சர்ட் இமேஜ். இதில் கிளிக் ஹியர் டு ஸ்கேன் கீழே ஒரு QR கோடு இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கேப்சர் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் வந்து அதில் கேப்சர்ட் ஆகிடும். கேப்சர் இமேஜ் உங்களுக்கு கிளியராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இல்லைனா நமக்கு வந்து மறுபடியும் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து என்னென்ன எப்படி கேப்சர் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. வெப் கேமரா அண்ட் கேமராவுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம நின்றுக்கணும். அதே மாதிரி ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி வந்து பாஸ்போர்ட் சைஸில் தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகன் ஹேஸ் டு பி சைன் ஆன் ஒயிட் பேப்பர் வித் பிளாக் இங்க் பென். ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் பெனில் சைன் பண்ணி அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கணும். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 KB to 20 KB தான் இருக்கணும். சிக்னேச்சர்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் சிக்னேச்சர்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து நம்ம இந்த சைஸில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அப்லோட் பண்ண முடியும். இதில் வந்து ப்ரௌஸ்ன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். அதில் எந்த ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேப்சர் ஃபோட்டோ யூஸிங் வெப் கேமரான்னு கொடுத்துருக்காங்க. கீழே ப்ளூ கலரில் கேப்சர் ஃபோட்டோன்னு இருக்குல்ல, அதை நம்ம கிளிக் பண்ணி நம்மளுடைய ஃபோட்டோஸை நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். இதில் அப்லோடட் இமேஜஸ் அண்ட் லைவ் கேப்சர் இமேஜ் வந்து இதில் கேப்சர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்குது, அதில் டிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஐ கன்ஃபார்ம் தட் திஸ் மே வேலிட் ஃபோட்டோஸ் அண்ட் ஆல்சோ அக்ரி டு அபோவ் மென்ஷன் நோட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன்டு சிக்னேச்சர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட். சிக்னேச்சர்ஸும் அதே மாதிரி தான், நம்ம அதோட கைட்லைன்ஸ் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டே பார்த்தோம். அதே மாதிரி அது பிளாக் இங்க் பெனில் ஒயிட் பேப்பரில் நீங்கள் சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணியிருக்கணும். அதுலேயும் கீழே ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருப்பாங்க, அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோடட் ஆகிடும். நம்மளுடைய ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் அப்லோட் பண்ணியிருந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தோன்னே நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில்லப் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து செலக்ட்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர் யூ பர்சன்ஸ் வித் பெஞ்சுமா டிசபிலிட்டி பாசி பர்சன்டேஜ் PWD பர்சன்ஸாக இருந்தீங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இப்போ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டைப் ஆஃப் டிசபிலிட்டி என்ன, அந்த டிசபிலிட்டி கார்டு என்ன, அதோட வேலிடிட்டி என்ன, எல்லா டீட்டெயில்ஸுமே இது கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மல்டிபிள் டிசபிலிட்டிஸாக இருந்தீங்கன்னா காம்பன்சரி டைம் எக்ஸாம் எழுதுகிறப்ப காம்பன்சரி டைம் ஏதாவது வேணுமா, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆர் யூ பர்சன் வித் ஸ்பெசிஃபைட் டிசபிலிட்டி கவர்ட் வித் டெஃபினிஷன்ஸ், ஸ்பெசிஃபைட் டிசபிலிட்டி கவர்ட் வித் RPWD Act 2000 கவர்ட் வித் செக்ஷன் 2 says have difficulties wrong. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு கேட்டிருக்காங்க. டிசபிலிட்டியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அது நீங்கள் எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஆர் யூ சைல்ட் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் தோஸ் ஹூ டைட் இன் 1984 years. இந்த 1984 yearsல உங்களோட சைல்டு இல்லைனா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஏதாவது டைட் ஆகிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிலீஜியன் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஆர் யூ பிலாங் வித் ரிலீஜியஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டின்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தாங்கன்னா அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணி அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும், இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் எந்த சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் எல்லா ஸ்டேட்டுமே இருக்குது. அதில் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் பேசிக் டீட்டெயில்ஸில் ஆல்ரெடி நீங்கள் டேட் ஆஃப் பர்த் ஃபில்அப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸாக நீங்கள் எல்லா டேட் ஆஃப் பர்த்லையுமே யூஸ் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிச்சுன்னா வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை வந்து பண்ண மாட்டாங்க. இந்த பேசிக் டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்க இதே தான் நீங்கள் இப்போ 10th மார்க் ஷீட்லேயே உங்களுக்கு இருக்கணும், உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்லேயே இருக்கணும். மாற்றி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜெண்டர் எதுவோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். டு யூ ஹேவ் அ ட்வின் பிரதர் அண்ட் சிஸ்டரான்னு கேட்டிருக்காங்க.
இருந்தாங்கன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பெயர் என்ன, அவங்களுடைய ஜெண்டர் என்ன, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க, மதர் நேம் கேட்டிருக்காங்க. ஒரு வேளை மேரிடாக இருந்தீங்கன்னா ஸ்பௌஸ் நேம் எதுவோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதில் 2 அட்ரஸ் இருக்குது. ஒன்று பெர்மனன்ட் அட்ரஸ், இன்னொரு கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ். பெர்மனன்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா இதில் ஒரு டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் டிக் பண்ணிக்கணும். இல்லை ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அப்படின்னா ரெண்டுமே நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய அட்ரஸில் வந்து உங்களுடைய தெரு பெயர், உங்களுடைய ஊர் பெயர், அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் ஃபார் ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங், எந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்ஸ் அனுப்பணும், எந்த அட்ரஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்டி இன்வாய்ஸிங் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் எந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் இன்டிமேட்டட் சார்ஜஸ் எவ்வளோ வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து அட்ரஸை வச்சு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துடுவாங்க. கொடுத்து முடிச்சுட்டு எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில்அப் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா வேலிட் யுவர் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லாங்குவேஜ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட்டு ப்ரோஜி கிராஜுவேஷன்ஸ், அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ், டிப்ளமோ, தென் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் அண்ட் ஸ்ட்ரீமில் வந்து 4 இயர்ஸ் பிஇன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இதில் எந்த இது நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேட் ஆஃப் பாசிங், எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் நீங்கள் வந்து பாஸ் ஆனீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் அல்லது கிரேட், எந்த கிளாஸில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் டிகிரி, ப்ரீஜியில் வந்து நீங்கள் என்ன ஸ்ட்ரீமில் முடிச்சிங்களோ அதுக்கான ஸ்ட்ரீமை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டேட் ஆஃப் பாசிங் பார்த்தீங்கன்னா எந்த இயரில் பாஸ் பண்ணீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களை கிளாஸ் அல்லது கிரேட் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் டிப்ளமோ ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய எந்த இயரில் நீங்கள் முடிச்சிங்களோ அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும். ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தோம்னா அதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். சர்டிஃபிகேட் தனியாக ஏதாவது நீங்கள் வந்து வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரீம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சர்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சிசிஐ, சிசிடி, ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் do you have a minimum 8-year experience in IT with at least 5 years in managers, lead role in banking, financial sector, handling IT strategy, enterprise architecture, system design, cyber security, cloud data center management, project management or product management. கண்டிப்பாக 8 year experience வந்து நமக்கு இருந்திருக்கணும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி have you passed in NILITB, National Institute of Electronics and Information Technology நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி இந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அது இருந்துச்சுன்னா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். ப்ரெசென்ட்டில் ஒர்க்கிங்காக இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நோங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். உங்களுடைய நேம் என்ன, நேம் ஆஃப் த எம்ப்ளாயர், டெசினேஷன்ஸ், எந்த டெசினேஷன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். டோட்டல் பீரியட் ஆஃப் சர்வீஸ் வந்து எங்கேருந்து எதில் வரைக்கும், நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்ன, ரீசன் ஃபார் லீவிங், எந்த ரீசனுக்காக நீங்கள் லீவ் ஆகுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எத்தனை இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஸ் மந்த்ஸ். ஒன்ஸ் நீங்கள் இயர் வந்து டைப் பண்ணிட்டீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மந்த். இதில் பார்த்தீங்க எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இயர், மந்த் அண்ட் டேட், எந்த இயர் ஆஃப் மந்த் இயர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி அதில் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் மந்த்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் லோன். இதில் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து நமக்கு இப்போ தெரிஞ்சிருந்துருக்கணும் கண்டிப்பாக. அதான் ஃபஸ்ட்டு மஸ்ட் இம்பார்ட்டன்ட். தமிழ் வந்து உங்களுக்கு எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா என்ன லாங்குவேஜ்லாம் தெரியுமோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து ரீட், ரைட் அண்ட் ஸ்பீக்னு கொடுத்துருக்காங்க. இதில் எதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு வேலிட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும் அண்ட் சேவ் ஆகிடும்.
உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரிவ்யூன்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நமக்கு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரிவ்யூ ஆகும். இதில் ஒரு தடவை நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் கரெக்டாக இருக்கா, நம்மளுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் எந்த ஒரு எடிட்டுமே பண்ண முடியாது. அதனால் இப்போ ஏதாவது உங்களுக்கு வந்து எரர் இருந்தது, எடிட் பண்ண வேண்டியது அப்படின்னா பேக்குங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நான் கொடுத்தது எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னா கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஆனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸுங்க டாக்குமெண்ட்ஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணணும். இதில் கைட்லைன்ஸ் ஃபார் டாக்குமெண்ட் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அப்படின்னா நான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்ன சைஸில் இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னா அதோட ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி அல்லது ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். அதோட டைமென்ஷன்ஸ் வந்து 240 × 240 பிக்சல்ஸ் இருக்கணும். அதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 20 KB - 50 KB. இப்போ கேண்டிடேட்டோட தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் வந்து ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் ஆர் ப்ளூ இங்கில் வந்து தம்ப் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபைல் டைப் ஜேபிஜி அல்லது ஜேபிஜி. அதோட டைமென்ஷன்ஸ் வந்து 800 - 400 பிக்சல்ஸ். அதோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 KB - 100 KBக்குள்ளே இருக்கணும். இதில் கீழே கொடுக்குற பேசேஜஸை நீங்கள் அதில் எழுதி உங்களோட ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்க் ஆர் ப்ளூ இங்க் எழுதி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி இதை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இது எழுதுறப்ப நம்ம வந்து பிளாக் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த பேசேஜஸை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸ் வந்து PDF ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். A4 சைஸ் பேப்பரில் இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் வேறு ஏதாவது அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா 500 KBக்கு மிகாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அப்லோட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் ஃபைல் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுடைய ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுலேருந்து நீங்கள் எந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் கீழே தெரிய செக்யூரிட்டி கூட நம்ம டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸ் இமேஜஸ் அண்ட் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் மேக்கிங் எ பேமெண்ட் கைண்ட்லி ரிவ்யூ யுவர் அப்ளிகேஷன்ஸ் பை கிளிக்கிங் த அப்ளிகேஷன்ஸ் பிரிண்ட். அப்ளிகேஷன்ஸ் பிரிண்ட் மூலமாக நீங்கள் ஒரு தடவை நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அமௌண்ட் வந்துடுது. அதை பே டெஸ்க்குன்னு போட்டு இல்லை செக்யூரிட்டி கோடு வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். 4 உங்களுடைய செக்யூரிட்டி கோட் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டூ யூ வாண்ட் டு சப்மிட்னு கேட்பாங்க. ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் ஃபார்மை வந்து நம்ம சப்மிட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரெடிட் கார்டு மூலமாக கூட நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். இதில் கார்டு நம்பர் எதுவோ அதில் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரேஷன் டேட் கேட்டிருக்காங்க. அந்த கார்ட்லேயே அதோட டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி CVV அல்லது CVC நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கார்டோட ஹோல்டர் நேம் கேட்டிருக்காங்க. கொடுத்துட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டும் அதே ப்ரொசீஜர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் இது டெபிட் கார்டோட நேம் எதுவோ அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு யார் நேமில் இருக்குது எக்ஸ்பிரேஷன் டேட் எதுவோ எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு உங்களுடைய பின் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் பேங்கிங்கில் நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேலெட் அல்லது கேஷ் கார்டு இது மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிம் அல்லது UPI மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். UPI மூலமாக பேமெண்ட் பண்ணுறப்ப மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரொசீட் வித் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம். UPI மூலமாக பேமெண்ட் பண்ணுறப்ப மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ வித் பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பின் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு வரும். பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த உங்களுடைய நம்பருக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு உங்களுக்கு வரும். வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்குன்னு அர்த்தம். இல்லைனா நீங்கள் மறுபடியும் ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு மெசேஜ் வருதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா அதுக்குள்ளே பேமெண்ட் பண்ணாதீங்க. மெசேஜ் வரது கொஞ்சம் டைம் ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.